எம்ப்ளாயர்ஸ் ஏன் டைமுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு டீடைல்டு ஸ்டடி இந்த லாஸ்ட் 15 டேஸா பண்ணியிருப்போம். இதுல சர்வே பண்ணதுல மேஜரா நம்பர் 1 ரீசன் என்ன அப்படின்னா ஹிஸ்டரி. நம்மளால என்ன பண்ணிடுறாங்கன்னா சம்பளத்தை வாங்கிட்டு சொல்லாம கொள்ளாம ஓடி போயிடுறாங்க. நம்பர் 1 ப்ராப்ளம் இருக்கு. இப்ப என்ன ஆகுதுன்னா அது அடுத்து வரவங்களை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ ஆஸ் அன் எம்ப்ளாயி நீங்க எந்த அளவுக்கு எத்திக்ஸோட வேல்யூ சிஸ்டமோட சம்பளம் வாங்கிட்டு சொல்லாம கொள்ளாம போறது எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம் பாருங்க. நீங்க போறேன்னு முடிவு பண்ணிட்டா போயிடலாம், தட் இஸ் டிஃபரெண்ட். ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொல்லிடுங்க, யாராவது ஆள் எடுத்து ட்ரெயின் பண்ணிட்டு கொடுத்துட்டு போக முடியுமா அப்படிங்கிற ஒரே ஒரு உருப்படியான வேலையை செஞ்சோம் அப்படின்னு சொன்னா எந்த ஓனருமே டைமுக்கு சம்பளத்தை கொடுத்துருவாங்க. நீங்க இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எம்ப்ளாயியை கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுங்க. டீம்கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டா 30 நாளைக்கு முன்னாடி சொல்லிடுங்க, நான் உங்களை தடுத்து நிறுத்தலை அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியை கொடுத்துட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா எல்லா எம்ப்ளாயிஸும் சொல்லிட்டு போவாங்க. அதை மீறி போறாங்க. தேங்க்யூ யூ யுவர்ஸ் ஃபேத்ஃபுல்லி.